மங்காத்தா இந்த ஒரு படத்துல இருக்க சில மிஸ்டேக்ஸை இந்த ஒரு வீடியோ மூலம் பார்த்துடலாம். ஓப்பனிங் சீன்ல விநாயக் மகாதேவ் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணி அவர் பேசுவார். ஆக்சுவலாக டிஸ்பிளேல பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் கால் வரது மாதிரியே டிஸ்பிளே ஆகாது. இருந்தாலும் அவர் அட்டன் பண்ணி பேசுறது போல காட்டியிருப்பாங்க. அடுத்ததா சஞ்சனா விநாயக் மகாதேவ் அவருடைய வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவங்க வரும்போது விநாயக் மகாதேவ் அவருடைய செயின் வெளியே இருக்கிறது போல இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா செயின் மறுபடியும் உள்ள போயிருக்கும். டீ ஷர்ட்டுக்கு உள்ள மறுபடியும் அதே செயின் டீ ஷர்ட்டுக்கு வெளியே இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரே சீனாக அமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பார்க்க முடியும். அடுத்ததா கிரிக்கெட் சூதாட்டம் அப்படின்ற மாதிரி ரைடு ஒன்று நடக்கும். அந்த ரைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லேப்டாப்பை ஆன் பண்ணியிருக்கவே மாட்டார். ஆனால் கீபோர்டை மட்டும் ரொம்பவே வேகமாக டைப் பண்ணுறது போல் காட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் கீபோர்டை டைப் பண்ணவே ஆரம்பிக்கணும். அடுத்து ஒரு சீனில் சுமன் அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கும். அவருடைய மேரேஜ் ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஆக்சுவலாக பொதுவாகவே ரிசப்ஷன் அப்படின்னாலே அது ஈவினிங் டைமில் தான் எங்கள் ஊர் பக்கம் எல்லாம் நடத்துவாங்க. ஸோ அங்கே எப்படியோ தெரியலை, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் போல தான் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அப்போ செட்டியாருக்கு ஒரு கால் வரும். ஆக்சுவலாக அந்த ஒரு காலை விநாயக் மகாதேவ் தான் தெரியாமல் பண்ணுவார். ஸோ ரைடு வருது அப்படின்ற மாதிரி அவரை மிரட்டுவார். அப்போது செட்டியார் அவருடைய மொபைலில் டைம் பார்த்தோம் அப்படின்னா 5:49 AM அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு எவன் நடத்துவான், அதுவும் காலங்காத்தால ரிசப்ஷன். ஸோ அடுத்து செட்டியார் விநாயக் அவருடைய காரில் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அது நைட்டாக தான் இருக்கும். அடுத்த ஒரு சீன் மங்காத்தா பைக் சீன். மங்காத்தா படத்தில் இருக்க பைக் சீன் யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அந்த ஒரு பைக் சீன் வரதுக்கு முன்னாடி மகத்து ஆக்சுவலாக அவர் ஒரு வண்டியை இடித்து தள்ளி விடுவார். பின்னாடி வரக்கூடிய அந்த ஒரு செக்யூரிட்டி அவங்களுடைய வண்டியை அந்த வண்டியை இடித்து தள்ளி விட்ட உடனே அந்த வண்டி பறந்து போய் விடுவோம். அது ரொம்பவே அப்பட்டமாக அந்த வண்டியில் யாருமே இல்லை அப்படின்றத அவ்வளவு கிளியராக காட்டியிருப்பாங்க. அந்த வண்டியில் போகிற ஒருத்தர் கூட அந்த வண்டி பிறண்டு கீழே விழும்போது ஒருத்தர் கூட கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த வண்டியை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வண்டிக்குள்ளே ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளவு அப்பட்டமான ஒரு சீனாக இருக்கும். அடுத்த ஒரு சீன், அதாவது மங்காத்தா படத்தில் 500 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கரன்சிஸை ஒரு வண்டியில் தான் வச்சு கொண்டுட்டு வருவாங்க. அந்த ஒரு வண்டியை பார்த்தோம் அப்படின்னா வண்டிக்கு முன்னாடி மட்டும்தான் நம்பர் பிளேட் இருக்கும், வண்டிக்கு பின்னாடியும் நம்பர் பிளேட் இருக்காது. அதே போல் அந்த வண்டிக்கு சைடுலையும் நம்பர் பிளேட் இருக்காது. பொதுவாகவே ஹெவி லோட் கொண்டு போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாருக்குமே பேக்லையும் சைடுலையும் நம்பர் பிளேட் இருக்கணும் அப்படின்றதான் விதிமுறை. ஸோ பல வண்டிகளுக்கு இருக்குது, ஆனால் அந்த வண்டியில் மட்டும் ஃப்ரண்டில் மட்டும்தான் நம்பர் பிளேட் வச்சுருப்பாங்க. மற்றபடி சைட்லேயோ பேக்லேயோ எங்கேயுமே நம்பர் பிளேட் இருக்காது. அந்த ஒரு வண்டியிலேருந்து பணத்தை எல்லாரும் எடுத்து போய் ஒரு ரூமில் வைப்பாங்க. ஆக்சுவலாக அப்போ ஏகப்பட்ட பேக்ஸை தூக்கிட்டு போய் இவங்க வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் விநாயக் மகாதேவும் பிருத்திவிராஜும் ஆளுக்கு கையில் 2 பேக் மட்டும் கொண்டுட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த 4 பேக்லேயே 500 கோடியாவே மொத்தமும் வச்சுட்டாங்களா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக வரும். ஏன்னா இவங்க தூக்கிட்டு போகும்போது ஏகப்பட்ட பேக் தூக்கிட்டு போவாங்க. ஆனால் கடைசியாக இவங்க 2 பேர் 4 பேக் மட்டும் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த 4 பேக்குள்ள 500 கோடி எப்படி இருக்கும்? அடுத்த ஒரு சீனில் விநாயக் மகாதேவ் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அப்போது அவர் குளிச்சுட்டு இருப்பார். அப்போது அவர் மூக்கு நுனியில் நுரை இருக்குது போல காட்டியிருப்பாங்க. அப்புறம் அதே சீனில் மீண்டும் பார்த்தீங்கன்னா நுரை இருக்காது. திரும்ப பார்த்தீங்கன்னா அவருடைய மூக்கில் மீண்டும் நுரை இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அது எப்படி அப்படின்னு தான் நமக்கும் தெரியல. கிளைமேக்ஸில் விநாயக் மகாதேவை பிருத்திவிராஜ் சுடுவார். அப்போது விநாயக் மகாதேவ் பறந்து போய் விழுகிறது போல காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவர் பறக்கும்போது அவர் உள்ள பனியன் போட்டிருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த சீனுக்கு முன்னாடி அவர் பனியன் எல்லாம் போட்டிருக்க மாட்டார். சட்டையில் 2 பட்டன் வரைக்கும் திறந்து விட்டுருப்பாரு. பிருத்திவிராஜ் சுட்ட உடனே அவர் பறந்து போவார். அப்போ மட்டும் அவர் பனியன் போட்டிருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அவர் கீழே விழுந்த பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அவருடைய 2 பட்டன் கலண்டு இருக்க மணிக்கே இருக்கும். ஆனால் உள்ள பனியன் எதுவும் போட்டிருக்க மாட்டார். அதை எப்படி விநாயக் மகாதேவ் பறக்கும் போது மட்டும் பனியன் போட்டிருப்பாரு. ஸோ இது எல்லாமே மங்காத்தா படத்தில் இருக்க சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது படத்தில் இருந்து மிஸ்டேக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.